அவர் திருச்சிக்கு போனவர் ஒரு தேவாலயத்தில் முழங்கால்லையே அப்படியே நடந்து போய் அவர் பிரார்த்தனை பண்ணுறாரு. இது கிறிஸ்தவர்களுடைய வழக்கம். இது ஏதோ அவர் இந்த தேர்தலுக்காக அடிக்கிற ஸ்டண்டு மாதிரி நேற்றுலேருந்து கிளப்பி விட்டாங்க. பாரு எவ்வளோ பெரிய ஸ்டண்ட் அடிக்கிறான் அப்படின்னு. கிறிஸ்தவர்கள் இதுபோல் முழங்காலிட்டு பிரார்த்தனை பண்ணுவதுங்கிறது எல்லாருமே பண்ணுறது தான். இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவருடைய ஒவ்வொரு படம் வெளியாகும் பொழுதும் விஜயும் அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரும் வேளாங்கண்ணிக்கு போய் இதே மாதிரி முழங்காலில் அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே நகர்ந்து போவாங்க. இது அவர் நீண்ட காலமாக 2 பேரும் கடைபிடித்த வழக்கம். இப்போ அண்மை காலமாக அவங்க அப்பா விட்டு அவர் வந்த பிறகு அவர் தனியாக போயிட்டுருக்கார். அவர் படம் வெளியாகும்போது நள்ளிரவில் போய் யாருமே இல்லாத நேரத்தில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவர் கும்பிட்டு வர்றது அவருடைய வழக்கமாக இருக்குது. அவர் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அவருக்குன்னு பிரார்த்தனைகள் இருக்கும். அதை அவர் அவர் முறைப்படி செய்கிறாரு. அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதை கிண்டல் பண்ணுறாங்க. பாடுறா அப்படின்றாங்க. சரி ரைட்டு. இன்றைக்கி எல்லா தலைவர்களும் பண்ணுற மாதிரி அவரும் இந்து கோயில்களுக்கு போகிறாரு, இஸ்லாமிய மசூதிகளுக்கு போகிறாரு. இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எல்லோரும் தானே போகிறாங்க. எப்போ இந்த ரமலான் நோன்பு திறப்பதற்காக எல்லாரும் குல்லாவை போட்டுட்டு உட்காந்து கறி கஞ்சி குடிச்சிங்களோ அன்றைக்கே உங்கள் ட்ராமா எல்லாருக்கும் வெளிப்பட்டு போச்சே. அப்போ விஜய் மட்டும் என்ன தனியாக ட்ராமா போடுறாருன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ஒருவரை பார்த்து குற்றம் சுமத்தும் போது அந்த குற்றம் உங்களை நோக்கியும் நீளுங்கிறது தான் இங்கே உண்மை. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு விஜய் பண்ணிட்டாருன்ட்டு